तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பங்குனி மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு பார்க்கும் பொழுது, கிரகங்களின் அரசனாக இருக்கும் சூரியன் புத்திசாலித்தனம், அறிவாற்றல், பேச்சாற்றல், வெற்றி வாய்ப்புகள் ஆகியவற்றின் காரணி கிரகமாக கருதப்படுறாரு. தமிழ் மாத தொடக்கத்தில் நடக்கும் சூரிய பெயர்ச்சியின் தாக்கம் எல்லா ராசியிலையும் இருக்கும். இந்த பங்குனி மாதத்தில் வரும் மார்ச் 14ஆம் தேதி மாலை 6:32 மணிக்கு சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து குருவின் ராசியான மீன ராசிக்குள் நுழைவார். இந்த நாளில் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படும். இந்த மாதம் சனி பெயர்ச்சி நடக்க போகுதுங்க. அந்த சனி பெயர்ச்சி எப்போன்னு பார்க்கும் பொழுது மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நிகழப்போகுது. சனி பகவான் மீன ராசியில் பெயர்ச்சி ஆக போகிறாரு. மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் நடக்கும் முக்கிய கிரக சேர்க்கை என்னன்னு பார்க்கும் பொழுது, மீன ராசியில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் கிரகங்களோட மார்ச் 29ஆம் தேதி சந்திரன் சனி பெயர்ச்சிகள் 6 கிரகங்களின் சேர்க்கையும் நடக்க போகுதுங்க. இது 30 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை நடக்க இருக்குது. பங்குனி மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு மகர ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் ராசிக்கான கோச்சார அதிர்ஷ்ட வலிமை தூக்கலாக இருக்குது. பெரும்பாலான இனிமை சம்பவங்கள், மன நிம்மதி சூழல்கள் என்றபடி நகரப்போகுது. யோகாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று அருமையான அதிர்ஷ்ட அமைப்பில் நிற்கிறார். மேலும் மாதம் தொடங்கி 2.5 வாரங்கள் வரை 3ஆம் இட ராகு, 9ஆம் இட கேது, 5ஆம் இட குரு பகவான் ஏற்படுத்துகிற சாதகமான அதிர்ஷ்டங்களால் நினைத்துள்ள அனைத்து விஷயங்களையும் எளிதாக சாதித்து கொள்ளலாம். இதனால்தான் உங்களது வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையே ஏற்படும். அதாவது குடும்ப வகையில் எந்த விதமான பிரச்சனை, தொந்தரவுகள் நீங்கள் சந்திக்க போவதில்லை. ஆரோக்கிய விஷயங்கள் எவ்வித தொந்தரவு, அனாவசிய சஞ்சலம் ஏற்படாமல் நகரப்போகுது. இந்த மாதம் 12ஆவது நாளிலும் 16ஆவது நாளிலும் ஆச்சரியமான அதிர்ஷ்ட மேன்மைகள் காத்திருக்குதுங்க. இல்லத்திற்கான தேவை, அத்தியாவசியங்கள் உபரியாக பூர்த்தியாவா. தொடர்ச்சியாக அடைந்து வரும் கடன்கள், பிற நபர்களுக்காக இறங்கிய ஜாமீன் சிபாரிசு விஷயங்களால் தொந்தரவுகள், பண இழப்புகள், பிரச்சனை, வம்பு வழக்குகள், வாழ்க்கை துணை ரீதியான பிரிவு போன்ற சங்கடங்களுக்கு தீர்வு ஏற்படும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் அனைவருக்கும் சிறப்பான ஏற்றங்கள் உண்டு. ஊதியம், பென்ஷன், நிலுவை கவலைகளும் விலகப் போகுதுங்க. தொழில் நிர்வாக பட்ஜெட்டு சார்பாக பல மாதங்களாக போட்டு வருகிற திட்டங்களும் முயற்சிகளும் 2 மடங்காகவே
லாப அனுகூலத்தை தரும். இளம் இருபாலருக்கும் சுக்கிரனின் அனுகிரகத்தால் மிக விரைவாக திருமணம் முடிவாகும். உத்தியோகம் பதவி அமையாத கவலையில் உள்ள இளம் இருபாலருக்கும் திடீர் உத்தியோகம் அமையும். இம்மாதம் ஞாயிறு, புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஆச்சரியப்படுகிற உயர்வுகள் உண்டு. இந்த மாதம் 1, 3, 9, 12, 18, 21, 24, 25வது நாட்களில் இதுவரை சந்திக்காத உயர்வு சாதக அதிர்ஷ்டங்களை சந்திப்பீங்க. அடுத்தது பெண்களை பற்றி பார்க்கும்பொழுது மனவாழ்வு ரீதியான சிக்கல்கள் சஞ்சலங்களுக்கு தீர்வு ஏற்படும். மாணவ மாணவிகள் உயர்கல்வி ரீதியாக நீடிக்கின்ற மன அழற்சி சிரமங்கள் விலகப் போகுது. விவசாயிகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரியதொரு லாபம் உற்பத்தி ரீதியாக ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது அதிகாரிகளால் தொடர்கின்ற புது புது தொந்தரவுகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகுது. தொழிலதிபர்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது அரசு வகையில் ஏற்பட்டுள்ள நிர்பந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகப் போகுது. கலைஞர்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது அதிர்ஷ்ட உயர்வு வாய்ப்பெல்லாம் ஒன்று காத்திருக்குது. அரசியல்வாதிகளை பற்றி பார்க்கும் பொழுது திடீரென கட்சி மேலிட ரீதியாக பதவி உயர்வுக்கென அழைப்பெல்லாம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. அனுகூலமான நட்சத்திரங்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, ரோஹிணி, மிருகசீரிடம், புனர்பூசம், ஆயில்யம், பூரம், உத்தரம், சுவாதி, கேட்டை, மூலம். பணவரவும் அதிர்ஷ்ட நாட்களும் மார்ச் 15, 17, 19, 21, 23, 25, 27, 29, 31. ஏப்ரல் 1, 3, 5, 8, 9, 11, 12, 13. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் புது புது மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக அமையப்போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களை வளர்த்தோம்னா விபரீத முடிவுகள்லாம் உண்டாகும். புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவை பெறுவது நல்லது. ஆரோக்கிய ரீதியான வீண் செலவுகள் ஏற்படும் என்கிறதுனால ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது. வழக்குகளில் சாதகமான பலன் உண்டு. அம்பிகைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் நடக்குமுங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் ஸ்ரீ சூரியனுக்கும் ராகுவுக்கும் பிரதி பரிகாரம் செய்து வழிபடுங்க. திங்கக்கிழமையில் விரதம் இருந்து ஸ்ரீ சிவபெருமான் மகாலட்சுமியை வழிபடுங்க. உங்களுக்கு நல்லது